அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய கான்செப்ட் எப்படியா இருக்குது, நிறைய பேருடைய இன்றைக்கு கான்செப்ட் எப்படின்னா, நம்ம கோயிலில் போயிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஏன்னா போன உடனே பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? இப்போ வெளியே இருந்தோம், இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள. இவர் என்ன சொல்கிறார் கால்வினு, உன் முழு வாழ்க்கையுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் வாழ்கிறேன்றார். ஹலோ, நீ குளிச்சுட்டு இருந்த போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் குளிச்சுட்டு இருந்த, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த. ஹலோ, டிவி பார்த்துட்டு இருக்கும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான். இப்படிலாம் யோசித்தா என்னத்தை பார்க்குறோமோ அதுதான் பார்ப்போம் கரெக்டாக. ஏன்னா கர்த்தரும் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. வேலைக்கு போகும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தோடையே போய் அங்கே வேலையை ஒழுங்காக செய்வேன். ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் கூடயே இருக்கிறாரு. வீட்டுக்கு திரும்ப வரும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு வர்றோம், தூங்கும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் தூங்குகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் வருகிறோம். எல்லா நேரமும் முழு வாழ்க்கையுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் வாழ்கிறோம் என்பது தான் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் போதனை. ஏதோ ஒரு மேஜிக்கெல்லாம் ஒரு பில்டிங்கில் நுழைஞ்சோன்னா அப்படி இல்லை, ஏதோ வந்துட்டேன் உள்ள கட்டடத்துக்குள்ள, கடவுள் ஏதோ இருக்கிறாரு, அப்படி கிடையாது, கிடையாது. ஒரு அம்மா தான் சொல்லுது, வந்தையா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் தான் நின்றுருக்கிறீங்க, ஒரு இது இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லைன்னு. இந்த பைபிள் இருக்குது, புல்பிட் இருக்குது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, இன்னும் என்ன வேணும்? இல்லை வேறு ஒன்றும் இல்லையே. எதையாவது ஒன்று வைக்க வேணாமா இங்கே? நீங்கள் நான் எதையாவது அங்கே வச்சுட்டு நான் அங்கே பிஸியாக எதாவது பண்ணிருந்தா இவங்க உட்காந்துன்னு இருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுளுடைய பிரசனம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது. எங்கேயும் இல்லைங்க, உங்களோடைய தான் இருக்குது. நாம் தேவனுடைய பிரசனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ என் வேலையை செய்யும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் அதை செய்கிறேன். கோயிலுக்கு வரும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கேன்றதில்லை, வேலையில் இருக்கும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் நான் இருக்கிறேன். அப்போ இதை இப்படி போதிச்சா அந்த சமுதாயம் எப்படி வேலை செய்யணும்னு பாருங்கள். நீங்கள் நாளிலேருந்து அந்த எண்ணத்தை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் வேலையில் இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் வேலை செய்கிறேன்னு யோசித்து பாருங்கள், எப்படி வேலை ஓடும் பாருங்கள்.